நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. 100 ஸ்டாக்கு ₹100 10 ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. நீங்கள் 100 10ன்னு போட்டிங்கன்னா அது 15 போச்சுன்னா உங்களுக்கு ஒரு பகுதி தான் கிடைக்கும். அதே 99 95ன்னு போட்டால் நீங்கள் வாங்க வேண்டிய 100 உங்களுக்கு கிடைச்சிடும். நியூஸ் பேசிஸில் தான் இது வந்து இதாக இருக்கும். ஆனால் எந்த ஒரு ஸ்டாக்குமே மூவ்மெண்ட் இருக்கணும், மொமெண்டம் இருக்கணும்னா நாம் இந்த ஏதோ ஒரு கான்செப்ட் நடந்தால் தான் நமக்கு எய்தர் அப்ஸ் ஆர் டவுன்ஸ் இருக்கும். அதனால் இண்டெக்ஸில் வந்து இது ஒரு பார்ட்டே தவிர இண்டெக்ஸில் மற்ற ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் HDFC, ரிலையன்ஸு, ICIC இதெல்லாம் மேலே ஏற்றின்னு போனால் இண்டெக்ஸ் ஏறும். ஆனால் நம்ம ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா TMT கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். பங்கு சந்தையில் ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆர் செல் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், அந்த ஸ்டாக்குக்கு பின்னாடி இருக்கிற சில ரகசியங்கள்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வெல்த் மேனேஜ்மெண்ட் அட்வைசர் மிஸ்டர் விஸ்வநாதன் அவர்களை இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். வணக்கம். வணக்கம் வெங்கட்பிரியான் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். வெரி ஹாப்பி. சொல்லுங்க. நம்ம 2 பேரும் எப்படி நல்லா இருக்குமோ அதே மாதிரி வியூவர்ஸும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில டிப்ஸ் எல்லாம் அவங்கள்ட்ட எதிர்பார்த்துருக்கேன் இந்த ஷோவில். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, சில ஸ்டாக் நம்ம பார்க்குறோம் மார்க்கெட்டில் ரொம்ப நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும், எந்த மூமெண்ட்டுமே இல்லாமல் அப்படியே இருக்கும். ஸோ ஒரு சில போர்ட்ஃபோலியோவில் பார்க்குறப்ப தெரியுது, ஸ்டாக்ஸ் வாங்கி போட்டது எல்லாமே ஒன்று லோவாக இருக்கும், இன்னும் அப்பில் போயிருக்கும். சில ஸ்டாக்ஸ் மட்டும் பர்டிகுலராக அப்படியே ஒரே லெவலில் மூவே ஆகாமல் அப்படியே இருந்திருக்கும். திடீர்னு ஒரு ஸ்டேஜில் சல்லுன்னு ஒரு ரைஸ் கிடைச்சிருக்கும். என்ன மாதிரி ரீசன்னால திடீர்னு அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் இப்படி இன்க்ரீஸ் ஆகும்? பங்கு வர்த்தகம் அப்படிங்கிற போது முதலீடுங்கிறது வேற கேட்டகரியில். இப்போ நீங்கள் ஆஸ்பெக்ட் கேட்குறது என்னென்னா, இந்த சில யுக்திகள்லாம் கேட்குறீங்க. பங்கு வர்த்தகத்தில் என்னென்ன யுக்திகள் இருந்தால் கொஞ்சம் எளிமையாக இருக்கும், பலனுள்ளதாக இருக்கும்னு கேட்குறீங்க. குரல் காட்டும் நெறி என்னன்னு கேட்டிங்கன்னா, கற்க கசட்டார கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. ஃபஸ்ட்டு வாட் யூ லேர்ன்டு, நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை முறையாக பிரயோகிக்கணும், அதை டெக்னிக்கல் ஃபாலோ பண்ணணும், அந்த ஃபண்டமெண்டல் ஃபாலோ பண்ணணும். மார்க்கெட்டில் ஓப்பன் ஆனோன்னா நம்ம ஒரு பேனிக்காயோ ஒரு ஃபியர்லேயோ இது ஏறுது இறங்குது நினச்சலாம் வாங்கக்கூடாது. கொஞ்சம் டேக்ஸ் டைம். அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். இப்போ அனலைஸ் அப்படிங்கிறதுனா என்னென்னு ஏற்கனவே நான் பல இதில் உங்களுக்கு ரெக்கார்டிங்கெல்லாம் சொல்லியிருக்கேன். ஒரு ஸ்டாக் எடுத்துட்டீங்க, வாங்கிட்டீங்க, டெக்னிக்கல் பார்த்து ஃபினான்ஷியல் அட்வைஸ் கலந்து பண்ணி வாங்கிட்டீங்க. அந்த ஸ்டாக் ஒரு குறிப்பிட்ட லெவல் போயிட்டு அப்படியே ஸ்டாண்ட்ஸ்லாம் நிற்கிறது. மேலே போனோம், கீழே வந்தாலும் பரவாயில்ல. ஒன்றா கீழே வந்தால் அக்யூமுலேட் பண்ணி ஆவரேஜ் பண்ணலாம். மேலே நம்ம விற்றுட்டா என்ன பண்ணுறது, மறுபடியும் மேலே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸான ஸ்டேஜில் இருக்குல்ல. ஒரு ஸ்டாக் எப்போ ஏறும் இறங்குங்கிறது நிறைய சில அடிப்படை விஷயங்கள் இருக்குது. ஒரு ஸ்டாக் மேலே ஏறி வந்திருக்குங்கிற போது டெக்னிக்கலாக அது ஏறி வந்திருக்கலாம். அந்த ஸ்டாக்கு மறுபடியும் போகுமா அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு நியூஸ் வேணும், அல்லது சம் ரேட்டிங் ஏஜென்சிஸு இந்த ஸ்டாக்ஸை அப்கிரேட் பண்ணணும். இல்லைன்னா அந்த ஸ்டாக்குக்கு பைபேக் வரணும், இல்லைன்னா ஸ்டாக்கை ஸ்ப்ளிட் பண்ணணும், போனஸ் தரணும், அல்லது டிவிடெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பல்வேறு சாராம்சங்களை நம்ம பார்த்தா தான் முடிவு பண்ண முடியும். அப்போது அந்த நீங்கள் இருக்கிற சொல்லக்கூடிய அந்த ஸ்டாக்கு நான் இப்போ சொன்னக்கூடிய எந்த விஷயமே நடக்கலை, ஸோ அவைட்டிங் ஃபார் சிக்னல் அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கணும். சில டயத்தை நம்ம விற்றக்கப்புறம் அது ஏறும், அதே மாதிரி விற்காமல் வச்சுருந்தாலும் இறங்கிவிடும். அதனால தான் கேட்டேன். இப்போது நம்ம ஆஃபீஸ்லேயே ஒரு நண்பரோட போர்ட்ஃபோலியோவில் பார்க்குறோம், அவர் நிறைய ஸ்டாக்ஸ் வச்சுருக்காரு. அந்த போர்ட்ஃபோலியோவில் பர்டிகுலராக ஒரு ஸ்டாக்ஸ் எந்த மூவ்மெண்ட்டுமே இல்லாமல் இருந்துச்சு. இது இப்படியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அதை செல் பண்ணிட்டார். செல் பண்ண ஒரு 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த ஸ்டாக்ஸ் ஏறுது. ஆனால் நம்ம ஃபண்டமெண்டலாக டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப எந்தவித சேஞ்சஸுமே இல்லை, ஆனால் அந்த ஸ்டாக்ஸ் ஏறி இருக்குது. அதனால தான் கேட்குறேன், எந்த சேஞ்சஸுமே நடக்காமல் அட்லீஸ்ட் அந்த கம்பெனியில் ஏதாவது ஒரு க்ரோத் இருந்துச்சு அப்படின்னா கூட ஏறி இருந்திருக்கலாம் இல்லையா? அப்படி எந்த நிகழ்வுமே நடக்காமல் ஒரு ஸ்டாக் திடீர்னு ஏறி இருக்கு, என்ன ரீசன் கேட்குறேன். ஜென்ரலாக வந்து நியூஸ் பேசிஸ் தான். ஒன்று, இப்போ ஒரு ஸ்டாக்கு பைபேக்குன்னு அனௌன்ஸு அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவங்க மீட்டிங்கில் எப்போ டிசைட் பண்ணுறாங்களோ அறிவிப்பாங்க. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் வச்சுருப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது, ரைட் இஷ்யூன்னு ஒன்று சொல்லுவாங்க. ரைட் இஷ்யூ சொன்னால் என்ன விலைக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா நமக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் அதிகமாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பைபேக்குன்னா இப்போ சப்போஸ் உங்கள்கிட்ட 1000 ரூபாய்க்கு ஒன்று வாங்கியிருக்கீங்க, 1300 ஒரு இருக்குதுன்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன். திடீர்னு பைபேக்கு 2000 ரூபான்னு சொல்கிறாங்கன்னா அப்போது புதுசாக வாங்குறவங்க பரவாயில்லையே ஸ்டாக்கு 2000 ரூபாய்க்கு பைபேக் பண்ணிக்கிறாங்க, நாம் ஏன் போய் வாங்கக்கூடாதுன்னு அந்த ஸ்டாக்கு கிட்டு மேலே ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, ரைட் இஷ்யூ. இத்தனை ஸ்டாக் இருந்தால் உங்களுக்கு இத்தனை ரைட் இஷ்யூ தரேன்னு சொன்னாலும் அதுவும் ஏறலாம். ஆனால் அந்த ரைட் இஷ்யூவில் நீங்கள் கரெக்டாக அப்ளிகேஷன்ஸ் கரெக்டாக இருக்கணும்.
அந்த குருஷியல் பீரியடுக்குள்ளே நம்மளுடைய அந்த நீங்கள் ப்ரோக்கரேஜஸ் அந்த ட்ரேடிங் ஏஜென்ட்ஸ் கேட்டெல்லாம் உங்களுக்கு வழியே காட்டுவாங்க. அப்படி பார்க்குற போது அதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அதனால் இந்த மாதிரி காரணங்களுக்கு அப்படியே இருந்த ஸ்டாக்ஸு மேலே ஏறலாம். ரைட். அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொன்று சொல்கிறேன். 1000 ரூபாய்க்கு வாங்கின ஸ்டாக் திடீர்னு 900 ரூபாய்க்கு வருது. ஸோ அது நெகட்டிவ் நியூஸாக இருக்கும். என்ன நியூஸாக இருக்கும்னு கேட்டேன்னா, சப்போஸ் ஒரு ஃபார்மா செக்டராக இருந்துன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஏதாவது இன்ஃபெக்ஷன் பண்ணுறாங்க, அல்லது ஒரு பேங்கிங் ஸ்டாக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது கேயூசியில் ஏதாவது குறைபாடுகள் கண்டுபிடிச்சி ஏதாவது பெனால்ட்டி மாதிரி போடுற மாதிரி ஏதாவது நியூஸஸ் வரலாம். ஆன் தி பேஸ் ஆஃப் நியூஸு. அதனால் எனக்கு உடனே இறங்கிட்டுனா அப்படியே இறங்கி கீழே போயிடுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அதை பயன்படுத்திக்கிட்டு சில பேர் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு நல்லா இறங்கின பிறகு எகைன் பையிங் மோடு வரலாம். 2 ரீசன். நியூஸ் பேசிஸில் தான் இது இதாக இருக்கும். ஆனால் எந்த ஒரு ஸ்டாக்குமே மூவ்மெண்ட் இருக்கணும், மொமெண்டம் இருக்கணும்னா நாம் இந்த ஏதோ ஒரு கான்செப்ட் நடந்தால் தான் நமக்கு எதர் அப்ஸ் ஆர் டவுன்ஸ் இருக்கும். இதில் ஏதோ ஒன்று இருக்கணும். இல்லைன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டிடிஎம்எல்னு ஒரு ஸ்டாக் இருந்தது. அது 72-70 தான், அதிகபட்சம் 80க்குள்ளே தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. இப்போ திடீர்னு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 105க்கு மேலே போயிட்டான். கேஷுவலாக பார்க்குற போது 105க்கு போனதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா, சில டெலிகம்யூனிகேஷனில் சில டேரிஃப்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டதுனால இதுக்கு ஒரு வாய்ப்புகளாக கிடச்சிடுது. திடீர்னு இது ஏற ஆரம்பிச்சிடுது. சரி, ஏன்னா அப்படியே போய்கிட்டே இருக்கணும்னு பார்த்தா போகவும் இல்லை. திடீர்னு பழையபடி இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த லெவலில் அந்த டயத்தில் ட்ரெண்ட் பேசிஸ் இது, நியூஸ் பேசிஸ் இது. அது மாதிரி இந்த லோயர் சர்க்யூட்டான ஸ்டாக்ஸை பை பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் பெருசாக இருக்குது. ஒரு சில அட்வைசர்ஸ் சொல்கிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா, தாராளமாக நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஒரு சில அட்வைசர் எக்கார்ந்த ஒன்று லோயர் சர்க்யூட் போன ஸ்டாக்ஸை பை பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. என்ன ஃபாலோ பண்ணலாம்? ஒரு ஸ்டாக்குக்கு லோயர் சர்க்யூட், அப்பர் சர்க்யூட், தட் இஸ் லோ ஃப்ரீஸ், ஹை ஃப்ரீஸும்பாங்க. ஒவ்வொரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த மார்க்கெட் டெப்த்து கீழே பார்த்தீங்கன்னாக்கா அந்த வால்யூம், அந்த ப்ரைஸு, வேல்யூ, இதுக்கெலாம் வந்து என்ன குவான்டிட்டி போயிங்க அந்த இடத்துல இந்த லோ ஃப்ரீஸ் இன்றைக்கி விலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி விலைக்கு லோ ஃப்ரீஸ் எவ்வளோ போகும், ஹை ஃப்ரீஸ் எவ்வளோன்னு போகும். நீங்கள் வாங்கினா இந்த ஹை ஃப்ரீஸுக்கு உண்டான ரேட்லேருந்து ஒரு 5 பைசாவோ இல்லை அதோ நீங்கள் போட்டால் தான் அது அக்செப்ட் ஆகும். லோ ஃப்ரீஸ் அதே மாதிரி நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா அந்த ரேட்டுக்கு கீழே போட்டால் உங்களுக்கு அக்செப்ட் ஆகாது. லோ ஃப்ரீ ஸ்டாக்கு ஏன் கீழே லோ ஃப்ரீ ஸ்டாக்கு லோ ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு காரணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, லிக்விடிட்டி இல்லாததான் காரணம். லிக்விடிட்டி இல்லைங்கிற போது அது ஏதோ ஒரு நெகட்டிவ் எஸ்பெக்டில் தானே இறங்கியிருக்கு. அப்போ அதில் நீங்கள் போய் ஏன் இப்போ கன்சிடர் பண்ணணுங்கிறத விட இன்னும் நல்லா இறங்கி ரெகுலர் ட்ரேடிங் வரணும். தட் இஸ் அது பவுன்ஸ் பேக் ஆகணும். த டெட் பவுன்ஸ் பேக்குன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி யூடர்ன் போட்டு திரும்பி வரும்போது அப்போ நீங்கள் டெக்னிக்கல் உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைஸ்லாம் கேட்டுவிட்டு அப்போ என்ட்ரி ஆனேனாக்கா பண்ணலாம். அதனால் லோ ஃப்ரீஸ் ஆனது பண்ணக்கூடாதுன்னா, யாரோ வாங்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு தான் லோ ஃப்ரீஸ் ஆகுது. ஹை ஃப்ரீஸ் எப்போ ஆகுது, விற்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா ஹை ஃப்ரீஸ் ஆகுது. அதனால் லோ ப்ரைஸ் ஸ்டாக்குங்கிறது ஒன்றும் யோசனை பண்ண வேண்டிய விஷயம் இல்லை. அந்த சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு தான் நம்ம டெக்னிக்கலை பார்த்துக்கிட்டு செய்யணும். அது மாதிரி ஒரு ஸ்டாக் வாங்குறப்ப அதோட ப்ரைஸ் பார்க்குறோம். சில ஸ்டாக்ஸோட மேக்ஸிமம் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரவுண்ட் ஃபிகராக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 100 ரூபா, 200 ரூபா, 300 ரூபா இப்படி ஸ்டாக்ஸ் வச்சுக்கோமே ப்ரைஸு. சில ஸ்டாக்ஸ் நம்ம இன்ட்ரோ கொடுக்குறப்பயே லான்ச் பண்ணுறப்பே என்ன வருதுன்னா ₹1.35, ₹1.15 இப்படி வருது. இப்படி இந்த பாயிண்ட் அப்படின்னு ஃபிகர் வர்றப்ப இந்த ஸ்டாக்ஸை பை பண்ணுறதுல சில கிரிட்டிக்கல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரியான விஷயங்கள் அதில் இருக்குது சார்? என்னுடைய கடந்த கால அனுபவத்தில் நான் தெரிஞ்சிட்ட வகையில் ஈக்விட்டி அப்படின்னு எடுத்துகிட்டேன்னா, இப்போ 250 ரூபாய்க்கு கீழே இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் இப்போ கடந்த ஒரு 1 or 2 months சமயத்து அறிவிப்புக்கு அப்புறம் 2 பைசா 1 பைசா டெசிமல்லாம் பையிங் செல்லிங் வரும். அதுக்கு முன்னால் ரவுண்டட் டு 5 பைசே 10 பைசே இருந்தது. இப்போது நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. 100 ஸ்டாக்கு 100 ரூபா 10 பைசாக்கு ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. நீங்கள் 100 10ன்னு போட்டிங்கன்னா அது 15 போச்சுன்னா உங்களுக்கு ஒரு பகுதி தான் கிடைக்கும். அதே 99 95ன்னு போட்டால் நீங்கள் வாங்க வேண்டிய 100 உங்களுக்கு கிடைச்சிடும். அப்போது நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடுற போது ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன் ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, நாம் 100 ரூபா 15 பைசா போட்டிருந்தோம், ஒரே டயத்தில் அது கிடைக்கல, அப்போ பகுதி தான் கிடச்சிருக்கு. நீங்கள் ஸ்டாப் லாஸு 100க்கும் போட்டிங்கன்னா அப்போ ஸ்டாப் லாஸ் ஆச்சுன்னா கையில் இல்லாமல் விற்ற மாதிரி ஆகிடும். 3:20க்குள்ளே நம்ம க்ளோஸ் பண்ணணும். அந்த நேரம் பார்த்து அதுக்கு ஏதாவது ஒரு நியூஸ் வந்துருதுன்னா கிட்டுக்கிட்டுன்னு அது மேலே ஏறும். அதனால் என்னுடைய அனுபவத்தில் நான் வந்து ஒரு சின்ன ஒரு யுக்தி என்ன பண்ணுவேன்னு கேட்டேன்னா, 100 ரூபா 15 பைசாவுக்கு பார்க்குறோன்னா 100 ரூபா 50 பைசான்னு போடுவோம். 50 பைசான்னு போடுற போது 35 பைசா கூடன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி ஆகாது. அந்த ட்ரேடிங் அட் த டைம் என்ன ஆகிருக்கோ, ஹையர் பைசா இருந்தாலும் லோயர் பைசா கிடைக்கும். அதே மாதிரி விற்கிற போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50 பைசாவை கம்மியாக போடுங்க, குறைவாக போடுங்க. குறைவாக போட்டீங்கன்னாக்கா ஆக்சுவலாக என்ன ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அந்த விலைக்கு விற்றுடும்.
அதனால் அக்யூரேட்டாக அந்த விலைக்கு போடணுங்கிறத விட அதே மாதிரி விலை போடுற போது பார்த்திங்கன்னா ரவுண்டு ஃபிகரை போடுறதுக்கிறத விட டெசிமலில் போடணும். மேக்ஸிமம் இன்றைக்கி எதில் வேணாலும் பாருங்க, எல்லாம் 95 பைசா, 45 பைசா, 55 பைசா, 52 பைசா இப்படி தான் இருக்குது. ஏதாவது ரொம்ப ரேராக தான் 142 ரூபா 100 ரூபான்னு இருக்கும். மேக்ஸிமம் எல்லாம் டெசிமலில் தான் இருக்கும். அதனால் நம்ம ப்ரைஸை வந்து அதே மாதிரி 5 பைசாவில் கிடைக்காம போகலாம். அந்த 2 பைசாவில் நம்மளுடைய லெவல் போய் கிட்ட அப்படி போயிட்டு 150 ரூபா 20 பைசா நம்ம போடுவோம். அவன் 150 ரூபா 18 பைசாவில் போயிட்டு திரும்பிடுவான். உடனே அதை பார்த்துட்டு நம்ம ரிவைஸ் பண்ணி போட்டுக்கலாம். ப்ரைஸை டெசிமலில் போடுறது நல்லது. ரெண்டாவது, நம்ம விற்கிற போது ஒரு 50 பைசா கம்மியாக போட்டாலும் ஒரே ஸ்டோக்கில் விற்றுடும். வாங்குற போது 50 பைசா கூட போட்டிங்கன்னா என்ன ஸ்க்ரீனில் என்ன இருக்கோ அப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அது ஒரே ஸ்டோக்கில் நமக்கு கிடச்சிடும். அதை தகுந்த மாதிரி கன்ஃபார்மாக நமக்கு தெரிஞ்ச உடனே ஸ்டாப் லாஸ் போகிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, இண்டெக்ஸ் ஹையாக இருக்குது, ஆனால் போர்ட்ஃபோலியோவில் நம்ம வச்சுருக்கிற ஸ்டாக்ஸோட வேல்யூ கம்மியாக இருக்குது. திடீர்னு இண்டெக்ஸ் ஹையாக இருக்குது. எக்ஸாம்பிள் ஒரு நிஃப்டி எடுத்துக்கோமே, நிஃப்டி 50 இன்றைக்கி வந்து ஒரு 240 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸ் கேட்டவுடனே ரொம்ப க்யூரியாசிட்டியோடு போய் நம்ம போர்ட்ஃபோலியோ எடுத்து ஓப்பன் பண்ணோம், நம்ம நிஃப்டி 50 தான் வாங்கியிருக்கிறோமே அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா நம்ம வச்சிருக்கிற ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது அப்படியே தான். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலராக ஒரு 40 ஸ்டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஒரு 10 ஸ்டாக்ஸ் கம்மியாகுது அப்படின்னா நிஃப்டி 50 ஹை அப்படிங்கிறப்ப எல்லாமே டோட்டலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கணும் இல்லையா? இந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் மட்டும், அதுலேயும் நாம் வச்சிருக்க ஸ்டாக்ஸ் ஏற மாட்டேங்குது அப்படின்னு கேட்குற நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. எதனால அப்படி ஆகுது? நிஃப்டி 50 எடுத்துகிட்டெல்லாம் 50 ஸ்டாக்ஸ் இருக்குது. 50 ஸ்டாக்ஸ் வேரிய செக்டாரில் இருக்குது. உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரு பேங்கிங் ஸ்டாக் வச்சுருக்கீங்க, ஒரு ஸ்டீல் செக்டார் வச்சுருக்கீங்க, ஒரு ஐடி செக்டார் வச்சுருக்கீங்க. ஐடி செக்டார் சப்ஜெக்ட் டு த டாலர் ப்ரைஸ் அதனுடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். பேங்கிங் இப்போ ஆர்பிஐ பாலிசி மீட்டிங்னு நேற்றுக்கு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு சில இதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம், அதனால கூட அது அப்படியே இதாக இருக்கலாம். ஸ்டீல் செக்டார்னு எடுத்துட்டிங்கன்னா இப்போ டாடா ஸ்டீல் மாதிரி சப்போஸ் மெட்டல் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது, அது வந்து ஸ்டீல் பேசிஸில் வரும், அது இண்டால்கோ இதெல்லாம். அப்படி பார்க்குறபோது அதனுடைய ட்ரெண்டுங்கிறது அந்த கேரக்டர் வைஸாக அந்த பர்டிகுலர் செக்டார் வைஸ் பார்க்குறபோது இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பயாஸ் அந்த மாதிரி தான் அது இருக்கும். அதனால் இண்டெக்ஸில் வந்து இது ஒரு பார்ட்டே தவிர இண்டெக்ஸில் மற்ற ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸு ஹெச்டிஎஃப்சி, ரிலையன்ஸு, ஐசிஐசி இதெல்லாம் மேலே ஏற்றின்னு போனால் இண்டெக்ஸ் ஏறும். ஆனால் நம்ம ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கீழே இருக்கும். அதே மாதிரி ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு செக்டார் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். மார்க்கெட் நல்லா இறங்கி நினைக்க பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜியும் ஃபார்மாவும் இருக்கும். கடந்த காலத்து எலெக்ஷன் ரிசல்ட் அன்றைக்கி நம்ம கண்கூடாக பார்த்தது. அப்போ எஃப்எம்சிஜி மற்ற நாளில் ஏன் மாதிரி இதாகிடுதுனாங்க, அந்த நாளைக்கு ஆட்டோ செக்டார் ஏறிடும். அதை நம்ம காலையிலே பார்க்கலாம். எப்படி பார்க்கலான்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம moneycontrol.com இந்த மாதிரி வெப்சைட்லலாம் போய் பார்த்தீங்கன்னாக்கா செக்டரல் இண்டைசஸ்ன்னு இருக்குது. அதில் எது நல்ல மூவ்மெண்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதில் ஸ்டாக்ஸை போய் பார்த்து அந்த ஸ்டாக்ஸை நம்ம செலக்ட் பண்ணி டெக்னிக்கலையும் ஃபண்டமெண்டலையும் பார்த்து ட்ரேடிங் பண்ணலாம் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதனால் ஒரு செக்டரில் எல்லா ஸ்டாக்குமே ஏறணும்னு கிடையாது. சப்ஜெக்ட் டு த நியூஸு. ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருந்தால் அது ஏறும். அதே ஃபார்மா செக்டரில் பார்த்தீங்கன்னா சன் ஃபார்மா மேலே ஏறும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிப்லா இறங்கும், நாட்கோ ஃபார்மா மேலே ஏறும். ஏன் இதெல்லாம் ஏறிட்டு இது ஏறலைனாக்கா அதனுடைய கேரக்டர் வைஸ் ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஒரு குணாதிசயங்கள் இருக்குது, அதுக்கு நியூஸ் பேசிஸ் இருக்குது, அதுக்கு ஏதாவது பைபேக் நியூஸ் இருக்கலாம், அல்லது டிவிடெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கலாம், அல்லது ரைட் இஷ்யூ கொடுக்கலாம். இந்த மாதிரி காரணங்களில் கூட அந்த ஸ்டாக் வைஸ் மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் இண்டெக்ஸ் ஏறுறதுனால எல்லா ஸ்டாக்கும் ஏறும்னு நம்ம எதிர்பார்க்கறது ஓரளவுக்கு இதில் சொல்ல முடியாது. இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம். இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்து மிக்க நன்றி. ரொம்ப நன்றி வெங்கட்பிரியன் சார். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.